உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மணி என்ன ஆகுது பாத்தியா? 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவ, 11:15 வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுதுன்னா? தூக்கம் வரல வள்ளி. நான் தூங்குறேன், நீ கிளம்பு. நீ ஏன் தூங்காம உட்கார்ந்துருக்கன்னு எனக்கு தெரியாதா? நானும் காலையில இருந்து உன்னை கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீ ஒரு மாதிரி தான் இருக்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால 2 குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுச்சுல்ல வள்ளி. என்னன்னா நீ காலையில தானே உன்கிட்ட சொன்ன இத பத்தி நினைக்க கூடாது, யோசிக்க கூடாதுன்னு. மறுபடியும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? இல்ல வள்ளி, நம்மளால நடந்த தப்புக்கு பதிலா அந்த வீட்ல இருந்து 2 பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஆனா என்னன்னு சொல்றது, என்ன இருந்தாலும் என்னால அந்த பையனோட இழப்பை மறக்கவே முடியல. வீராவோட அம்மா லட்சுமி எதையுமே வெளியே காட்டிக்காம பெருந்தன்மையா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். உன் அண்ணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால மறக்க முடியுதா? அந்த மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். பெத்த பள்ளிய பறி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. சரிண்ணா, அதுக்காக நடந்ததையே இப்படி நினைச்சுட்டே இருந்தோம்னா இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போயிடும்ல. இருக்கிறதுனா வீரா கண்மணி அவங்களோட வாழ்க்கை தானே. ஆமாண்ணா, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க வள்ளி. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும்னா வீராவையும் சேர்த்தா சொல்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, வீரா மாறனை கல்யாணம் பண்ணிட்டதுல உனக்கு விருப்பமே இல்லல்ல, அதனாலதான் கேட்டேன். இப்பவும் சொல்றேன், வீரா மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா வீரா இஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை மற்றவங்களுக்காக அந்த வாழ்க்கையை போலியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. நாளைக்கே வீரா நான் மாறனை பிரிஞ்சு போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் வள்ளி. ஏன்னா எனக்கு வீராவோட வாழ்க்கை தான் முக்கியம். அவ மாறன் கூட வாழ்ந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எனக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நம்மளாலேயோ நம்ம குடும்பத்தாலேயோ இனி எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணுங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உன் நல்ல மனசுக்கு நம்ம 2 குடும்பத்துக்குமே எந்த கஷ்டமும் வராது. நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். நீ இப்ப நிம்மதியா தூங்கு. அத்தா இன்னும் ஆறல தையா. கொஞ்சம் சும்மா இருடா. தையல வச்சுட்டு இல்லாத ஆட்டம் எல்லாம் போட்டாச்சு. மாறன், இப்படியா இருந்தா எப்படி? சட்டையை கழட்டுங்க. இருக்கட்டுமே, நீங்க கிளம்புங்க. எனக்கு இன்னும் சரியாவல. குறைஞ்சது 1 வாரமாவது ஆகும். அப்ப வந்து பாருங்களேன். தம்பி, சரியாயிடுச்சா இல்லையான்னு நான் தான் பார்த்து சொல்லணும். ஓட மாட்டார் போலயே. பார்த்தே ஆகணுமா? ஆமா. அத்தை. என்னடா? கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி நில்ல. நான் உன்னை வளர்த்தவடா. வக்கமா இருக்கு, திரும்பி நில்லு. டவுசர் போடாம சுத்திட்டு இருந்தவன் வெக்கப்படுறத பாரு. திரும்பி நில். உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? திரும்பி நில்லு, போ. கோ. போடா. வலிமா, ரொம்ப டூ மச்சா பண்றான் அவன். ஆறிடுச்சு, தையலை பிரிச்சிடலாம். எது பிரிச்சிடலாமா? டாக்டர், இத வச்சுக்கங்க. ஃபீஸ் அப்புறம் தரலாம். ஃபீஸ் தனியா தர்றேன், இத செலவுக்கு வச்சுக்கோங்க.
எதுக்கு? தேயிலை பிரிக்கும் போது ஒரு கீரல் போட்டு விட்டு காயம் ஆறலன்னு சொல்லிடுங்க. என்னது? அப்பதான் என் பொண்டாட்டி என்னை நல்லா பார்த்துப்பா. ஆறிடுச்சு சரியாயிடுச்சுன்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவனை கண்டுக்கவே மாட்டா. தம்பி, நான் டாக்டர். அதான் என்ன பேஷண்டா மாத்த சொல்றேன். ப்ளீஸ். புரியலையே. ஐயோ, உங்களுக்கு புரியாது டாக்டர். நீங்க தையில பிரிச்சு விட்டீங்கன்னா அவ எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டர், ஆ சொல்லுங்கம்மா. அடிப்பட்ட அந்த இடம் கியூர் ஆயிடுச்சா? ஆ நல்லா கியூர் ஆயிடுச்சுமா. துரோகி, கொடுத்த 1000 ரூபாய் வேஸ்டா போச்சே. இவங்க எப்பயும் போல கடைக்கு போலாமா டாக்டர்? எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல? ஆமாம்மா, எல்லா வேலையும் செய்யலாம். நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படி டாக்டர்? இப்ப சரியாயிடுச்சு. திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இன்ஃபெக்ஷன், அலர்ஜி அந்த மாதிரி தையல் பிரியாத மாதிரி பக்குவமா பாத்துக்கலாமே டாக்டர்? தம்பி, தையல் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. ஏது பிரிச்சுட்டீங்களா? ஆமா. யார கேட்டுங்க பிரிச்சீங்க? இருந்தாலும் ஒட்டுனதாவது பிரிஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்களா கத்தி எடுத்து வயித்தை கிழிச்சிக்காம இருந்தா சரி. இவன் செஞ்சாலும் செய்வான். வீரா, வேற ஒண்ணும் இல்லம்மா. அவனுக்கு உன்னை விட்டுட்டு வெளியில போறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உன் பக்கத்திலேயே கடையா கிடக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இத்தனை நாளா கடை கூட போகாம உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்காக முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்லயே படுத்துட்டு இருந்தா எப்படி வள்ளிமா? கடையையும் பாத்துக்கணும்ல, அதுவும் முக்கியம் தானே. முக்கியம்தான். சரி தம்பி, நான் கிளம்புறேன். ஃபீஸ் அதான் 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சேன்ல. டேய், கிளம்புங்க. முன்னாடியே இருக்கிற பணத்தை வச்ச. ஐயோ, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேயாடா நீ. டாக்டர் பாக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கான ஃபீஸை குத்துறணும். அப்பதான் கவனமா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்காக தான் டாக்டர், அவன் கம்ப்ளீட்டா இப்ப குணமாயிட்டான்ல? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தம்பி. யோ, போயிடு. டேய், டாக்டர் கிளம்பிட்டாரு. அதான் இப்ப ஒண்ணும் இல்ல, எல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாருல. நீ உடனே கிளம்பு, வீராவையும் கூப்பிட்டுக்கோ, கடைக்கு போ. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக கூடாதா? ரெஸ்ட் எடுப்பேன். அதான் இத்தனை நாள் எடுத்தியே, பத்தாதா? இன்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு ராகவன் உன் அண்ணிய கூப்பிட்டுட்டு கடைக்கு போயிருக்காண்டா. நீங்களும் ஜோடியா கடைக்கு போனாதானே நல்லா இருக்கும். வீரா, நீ உடனே கடைக்கு கிளம்பு. நம்மளும் ஜோடியா போய் அசத்திடுவோம். அவனே கூட்டு போறான்னா நம்ம லவ் மேரேஜ் பண்ணவங்க. நம்ம முன்னாடி போய் நிக்கணும்ல. வீரா, நான் பைக்கை தொடச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரம் கிளம்பு. மத்த எல்லாத்தையும் பைக்ல பேசிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.